நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 11 ஆண்டு ஆட்சியில் என்னென்ன செய்தார்கள் நாட்டிற்கு என்பதை சொல்லுவதற்காக இந்த கூட்டம் இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கின்ற அந்த வாய்ப்பு நடைபெற்றது. கடந்த 11 ஆண்டுகளில் மட்டும் 2014 ஆண்டை விடவும் மூலதன கணக்கில் கணிசமான முறையில் கிட்டத்தட்ட 112 லட்சம் கோடியை மூலதன செலவுக்கு மட்டும் மோடி அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, ஒரு நாடு முன்னேற வேணும் அப்படின்னாக்கி ஒரு நாடு பாதுகாப்பான நாடாக இருக்கணும். அது பாதுகாப்பு நாடாக இருக்கணும். பாதுகாப்பிற்காக எவ்வளவு பணம் செலவிடப்படுகிறது, அதே போல உள்கட்டமைப்பு வசதி, ஒரு நாடு மேம்பாடு அடைகிறதுக்கு உள்கட்டமைப்பு வசதி, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய உள்கட்டமைப்பு வசதி, அது தரைவழி மார்க்கம், கடல் வழி மார்க்கம், ஆகாய மார்க்க விமானம், இது மூணும் டெவலப் பண்ணிருக்கணும். கடந்த 2014 முன்னாள் வரைக்கும், அதுக்கப்புறம் பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகு 85 புதிய விமான நிலையங்கள், 400க்கும் மேற்பட்ட வந்தே பாரத் ரயில்கள், பல லட்சம் கோடியான மதிப்புள்ள ரயில்வே நிலையங்கள் பராமரிப்பு, 4 வழிச்சாலைகள், 6 வழிச்சாலைகள், 8 வழிச்சாலைகள், சுரங்கப்பாதைகள், இது அனைத்தையும் உருவாக்கி மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு நாடு ஒரு உயர்ந்த நிலையில் போவதற்கு மோடி அவருடைய ஆற்றிய பணிகள் என்பது மிகப்பெரிய விஷயம். பாதுகாப்பை பொறுத்த மட்டிலும் அண்டை நாடுகள் பல்வேறு அச்சுறுத்தல் இருந்தாலும் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் எல்லா நாடுகளுக்கும் சுற்றுப்பிரயாணம் செஞ்சு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இந்த செந்தூர் ஆபரேஷன், பகல்காம் நகரில் 26 பேரை படுகொலை செய்த பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில் பாகிஸ்தான் ராவல்பிண்டிக்கே போய் நம்மளுடைய எல்லையிலிருந்து 100 கிலோமீட்டர் தாண்டி நமது ஏவுகணையெல்லாம் அடித்து சுக்கு நூறாக்கி, அவருடைய இராணுவ தடவாளங்களையும் சுக்கு நூறாக்கி, அதன் பிறகு நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்களை எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி எல்லா இடத்துலையும் போய் பேசினாங்க. ஆனால் பாகிஸ்தான் அது மாதிரி அவங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அனுப்பி பேசினாங்க. அமெரிக்காவிலாம் நீங்கள் செஞ்ச தப்பு, முதல்ல தீவிரவாதத்தை ஒழிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு நாட்டினுடைய பெருமையை, இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டினுடைய பெருமையை உலக அளவில் உயர்த்தி பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய உறுதியை தந்திருக்கிறது நமது மோடி அவர்கள். அதே போல விவசாயத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் விதைகளுக்காக கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே, அதாவது நம்மளுடைய பாரம்பரிய விதைகளை பாதுகாக்கிறதுக்காண்டி 100 கோடி ரூபாய்க்கு மேலே பண்ணியிருக்காங்க. அது விவசாயம். ஏன்னா நம்ம நாடு விவசாயத்தை நம்பி தான் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபாய்க்கு மேலே, 10,000 கோடி ரூபாய்க்கு மேலே விவசாயத்துக்கு மட்டும் செலவு பண்ணியிருக்கிறாங்க. அதில் எல்லா விவசாயிகளுக்கும் இந்தியாவில் எல்லாருக்கும் மாதம் 6,000 ரூபா கொடுக்குற திட்டம் மிகப்பெரிய திட்டமாக இருக்கு. அது மாதிரி ரேஷன் கடையில் கரீப் கல்யாண் யோஜனா, ஏழைகளுக்காக அந்த உணவு வழங்கல்ல பார்த்தீங்கன்னா 2028 வரைக்கும் அவங்க எல்லாருக்கும் ரேஷன் கடையில் அரிசி கொடுத்துட்டு இருக்காங்க, உணவுப் பொருள் வழங்கிட்டு இருக்கு. ஆனால் திமுக அரசாங்கம் எல்லாம் நாங்கள் தான் கொடுக்கோம் அப்படின்னு அவங்க திமுகவில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியாக நாட்டினுடைய பாதுகாப்பு, நாட்டினுடைய வளர்ச்சி, நமக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய விவசாயம், போக்குவரத்து, ரயில் மற்றும் விமான போக்குவரத்து, இது எல்லாம் இன்னைக்கு உலக அளவில் பேசப்படுகிற அளவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நமது மோடி அவர்கள் தந்திருக்கிறார்கள். இதே மாதிரி சுகாதாரத்தை பொறுத்த மட்டும் ஆயுஷ்மான் திட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அதுகிட்ட எல்லா மக்களும் 5 லட்ச ரூபா வரைக்கும் அவங்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. உலக பொருளாதாரத்தை பொறுத்த மட்டும் 2000 வாஜ்பாய் பீரியட் அரசாங்கத்தில் 12வது இடத்துல இருந்தோம். அதுக்கப்புறம் வாஜ்பாய் அரசாங்கத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் 12வது இடத்துல இருந்தோம். இன்னைக்கு $4 ட்ரில்லியன் தாண்டி உலக அளவில் இன்னைக்கு 6வது இடம் போய் 5வது இடம் இன்னைக்கு 4வது இடம் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியில் உலக அளவில் இந்தியாவை கொண்டு நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள்.
இப்படியாக நல்ல திட்டங்களை இந்த 11 ஆண்டுகால ஆட்சியில் அவள் தந்திருக்காங்கன்னா இதை மேடை போட்டு சொல்றதுக்கு இவ்வளவு விஷயங்கள் நிறைய இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆக அதை சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால 11 ஆண்டு கால ஆட்சியில் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துக்கு மட்டும் 10 லட்சம் கோடி நிதி தனியாக கொடுத்திருக்கிறாங்க. ஜிஎஸ்டி அதெல்லாம் இல்லாம கூட இதுவரைக்கும் நிதி பாக்கி இல்லாம கொடுத்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் தமிழன் பெருமையை இது பண்றதுக்காகவும் திருக்குறளை 63 மொழிகளில் மொழிபெயர்த்து உலகம் பூராமே இன்னைக்கு திருக்குறளை பெருமையாக காட்டிருக்காங்க. ஐநா சபைக்கு போனாலும் சரி, அயோத்திக்கு போனாலும் சரி, அங்கேயும் திருவள்ளுவரையும் தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தை சொல்லுவதையும் அவர் எங்கேயுமே தயங்கினது கிடையாது. தமிழை பரப்புற வகையில் காசியில் தமிழ் சங்கம், நம்ம பண்டைய தமிழர்லாம் காசியிலே போய் அங்கே போய் நிறைய தொழில் பண்ணியிருக்காங்க. பர்மா வரைக்கும் போயிருக்கிறாங்க. ஆக தமிழன் அங்கெல்லாம் போயிருந்தா அங்கேயும் ஒரு தமிழ் சங்கம். அப்புறம் குஜராத்தில் உள்ளவங்க இங்கே வந்திருக்கிறாங்க, இங்கே உள்ளவங்க அங்கே போயிருக்கிறாங்க. அதனால குஜராத்தில் ஒரு தமிழ் சங்கம். ஆக மதுரையில் தான் நம்ம தமிழ் சங்கம் இருந்து நம்ம சொல்லுவோம் பாண்டிய மன்னர்கள் காலத்தில். ஆனால் மோடி அவர்கள் காசியிலும் குஜராத்திலும் தமிழ் சங்கத்தை நடத்தி ஆண்டுதோறும் நடத்திட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய பெருமை. தமிழக அரசு தொடர்ந்து மத்திய அரசை குற்றம் சொல்லிட்டு தான் வராங்க. இவ்வளவு மத்திய அரசு பண்ணதா சொல்றீங்க. தமிழக அரசு தொடர்ந்து எங்களுக்கு ஒண்ணுமே தரல அப்படிங்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. இரண்டாவதா காவல்துறையோட ஈரல் கெட்டு போச்சு, சட்டம் ஒழுங்கு இல்லவே இல்லை பாஜக சார்பில் சொல்லிட்டே இருக்கீங்க. சட்டம் ஒழுங்கு தமிழக ஏடிஜிபி டேவிட்சன் நேற்று கூட குற்றங்கள்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. காவல்துறை மேல காவல்துறை தப்பு பண்ணியிருந்தாலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கான பதிலா பாக்குறீங்களா? திரு டேவிட்ஸ் அவர்களுக்கு என்னுடைய ஒரு அன்பான பதில். நேற்று முன்தினம் கூட ஒரு ஹாஸ்டலில் ஒரு சின்ன பொண்ணு 2 முட்டையும் ஒடிச்சு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. அப்போ அது குற்றம் இல்லையா? சிவகிரியில் நடந்த இரட்டை கொலை, வயசான அம்மா அப்பா. அப்புறம் திருப்பூரில், அதுக்கப்புறம் பக்கத்து ஊரில். அங்கே பக்கத்தில் அந்த கொலை எப்படி நடந்திருக்குன்னா, கஞ்சா போதைப்பொருள் பயன்படுத்தியவர் தான் அந்த கொலையை பண்ணியிருக்காங்க. 3 கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க? அதுக்கப்புறம் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாங்க. அது உண்மையான குற்றவாளியான்னு எனக்கே சந்தேகமாக இருக்கு. அந்த குற்றவாளி என்ன சொல்லணும்னா, நான் ஏற்கனவே 19 கொலை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறான். சிவகிரியில் நடந்த சம்பவத்துக்கு அந்த குற்றவாளி ஏற்கனவே 19 கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த 19 கொலை யாரெல்லாம் பண்ணாங்க? உண்மையிலே குற்றவாளியை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருந்தாங்களா? நிரபராதிகளை பிடிச்சி அவங்கள போட்டிருக்காங்களா? இல்லை இந்த உண்மையிலே இவன் சொல்கிறான்னா, இல்லது திரு டேவிட்சன் அவர்கள் குற்றமே இல்லைன்னு சொல்கிறாங்களே, அப்போ அவர் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்க மத்திய அரசு 11 ஆண்டு தமிழகத்துக்கு இந்த 11 ஆண்டுகள் 10 லட்சம் கோடி ரூபா 10 லட்சம் கோடி ரூபா நிதி கொடுத்துருக்காங்க. கல்விக்கு எவ்வளவு? கல்விதான் சொல்றாங்க. அடுத்த ஸ்கீம் இன்னொரு ஸ்கீம் நாங்கள் மாற்றி ஏற்க மாட்டோம் சொன்னதுனால இங்கே சேர்த்து கொடுக்குறது கேஸ்லாம் இதெல்லாம் சரியில்லை. அதாவது மொத்தமாக இதை கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு துறையிலையும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நான் சொல்கிறேன், உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இதில் 10 லட்சம் கோடி ரூபா நான் உங்களுக்கு தரேன். அடுத்த இல்லை, அது உண்மையிலேயே அவங்க எல்லாம் அது உண்மையை மறைச்சி சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பேரிடர் நிதி அப்படிங்கிற கொடுக்குறாங்க. அதில் 1050 கோடி ரூபா கொடுப்பாங்க. இவங்க கொடுத்த பணத்துக்கே ஒவ்வொரு வருடமும் எல்லா மாநிலத்துக்கும் மாநில பேரிடர் உதவி நிதிங்கிறது உண்டு. அந்த பணத்தை அட்வான்ஸாகவே கொடுத்துருவாங்க. என்னன்னா அக்டோபர் நவம்பர்லேயே கொடுத்துருவாங்க. அதுக்கு முன்னால் ஒரு புயல் வந்தது. இவங்க சரியாக அதை கணக்கு இன்னும் காட்டவே இல்லை. மத்திய அமைச்சர்கள் இவங்க கணக்கை காட்டலை.
இல்லை நீங்க சொல்றது கரெக்ட், உண்மைதான். அதாவது ஒவ்வொரு வருஷம் இவங்க கொடுக்குற நிதி எல்லாம் எங்க கொண்டு போறாங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை நீ சொல்றது சரி. இல்லை இருந்தா கூட பராமரிக்கிறது யாரு பராமரிப்பாங்க? இல்ல உண்மைதான். பெரிய கூட்டு போட்டு செடி முதல் வெட்ட முடியாம எல்லாமே நேரடியா மத்திய அரசோட நேரடி கண்ட்ரோல். இப்ப மத்திய அரசுக்கு இங்க வந்து வண்ணார்பேட்டையில் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் தனியா இருக்கு. இப்ப அங்க வந்து பயன்படுத்திக்கலாம். இல்ல கண்டிப்பா அது அதனால பராமரிக்கப்படும். கண்டிப்பா நிச்சயமா அதை இப்போ உடனடியாக சொல்ல முடியாது. தேர்தலுக்கான நாள் இருக்கு, சில பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. அது பாரதிய கூட்டணியை பொறுத்தவர்களும் நிறைய பேர் பாரதிய ஜனதா கட்சிக்கு வருவார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி சேருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை பத்தி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல முடியாது. வருவாங்க, நான் அதை பத்தி அப்புறம் சொல்லுவேன். நீங்க வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டீங்க. அமித்ஷா அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டாரு. நீங்க கட்சி கூட சொல்றீங்க. ஆனா அதிமுக இதை ஏற்கிற மாதிரி தெரியும். நீங்க தெளிவா டிப்ளமசி இல்லாம டிப்ளமசி இல்லாம தெளிவா இங்க வரப்போறது உங்க ஆட்சி வந்தா கூட்டணி ஆட்சி அமையுமா அல்லது அதிமுக? அதாவது எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி. நீங்க என்டிஏ ஆட்சி, நீங்க தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணி ஆட்சி. கட்சியெல்லாம் சேர்ந்து நாங்கள் வெற்றி பெறுவோம். அதிமுகவில் அவங்க இபிஎஸ் தலைமையில் அமையும். இபிஎஸ் தலைமையில் அமையும். அது பேசிக்கலாமே. இப்ப என்ன கூட்டணியின் ஆட்சி, கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி. அதுக்கு மேல நீங்க வேண்டியதில்லை. ஆமா ஒத்துக்கலாம். மத்திய அரசு வந்து தமிழக அரசுக்கு எந்த பாக்கி கிடையாதுன்னு சொல்றீங்க. ஆனா ஆர்டி அதாவது ரைட் டு எஜுகேஷன் வந்து 25% காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நேற்று சென்னை எப்படி சொல்றீங்க? மாநகரத்தோட ஆர்டி எஜுகேஷன் ஆர்டியில கடந்த 3 வருஷமா கொடுக்கல அப்படின்னு சொல்லி கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டிருக்கும் போது அந்த மத்திய அரசு ஒப்புச்சு என்ன கொடுக்கல அப்படின்னு அதை உடனே வெளியிடணும் அப்படின்னு சென்னை தீர்ப்பு. அது எந்த தலைப்புல அந்த பாக்கி இருந்துங்கிறது சொல்லணும். மத்திய அரசு வந்து தமிழக அரசுக்கு எந்த பாக்கி கிடையாதுன்னு சொல்றீங்க. ஆனா ஆர்டி அதாவது ரைட் டு எஜுகேஷன் வந்து 25% காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நேற்று சென்னை எப்படி சொல்றீங்க? மாநகரத்தோட ஆர்டி எஜுகேஷன் ஆர்டியில கடந்த 3 வருஷமா கொடுக்கல அப்படின்னு சொல்லி கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டிருக்கும் போது அந்த மத்திய அரசு ஒப்புச்சு என்ன கொடுக்கல அப்படின்னு அதை உடனே வெளியிடணும் அப்படின்னு சென்னை தீர்ப்பு. அது எந்த தலைப்புல அந்த பாக்கி இருந்துங்கிறது சொல்லணும். எந்த ஹெட்ல வருது அப்படின்னு பாருங்க. கல்விக்கா அது அப்ப எப்படி பார்க்கணும்னாக்கி அது வந்து யாரு கொடுக்கணும்னா அதாவது மத்திய அரசு, அதாவது அது மத்திய அரசு கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் மாநில அரசுடைய பொறுப்பு. அது
2021 வழங்கலாங்கிறதா இல்லை நீங்க சொல்றது சரி. அதாவது எந்த இது மத்திய அரசு கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் நாங்கள் வந்து கொடுப்போம்னு சொல்ற முதலமைச்சர் வந்து அதை கொடுக்க வேண்டியதானேங்கிறாங்க. அதுதான் கொடுக்கல. 21 தரல இல்லை உங்களுக்கு. இல்ல நான் அதைத்தான் சொல்றேன். அவங்க தராம இருந்தாலும் கொடுப்போம்னு தானே சொன்னாங்க. அதை கொடுக்க வேண்டியதானே மாநில அரசு. மத்திய அரசு சில திட்டம், அதாவது சில புதிய கல்விக் குழுவிலே ஏற்றுக்கொள்ளணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தனியார் பள்ளியில கிராமப்புற மாணவர் பள்ளியில் தான் திட்டம். மத்திய அரசு பங்கு இருக்கு. அவங்க தவிர்க்க விட்டோம். நாங்கள் எதுனாலும் மத்திய அரசை கேட்காம செய்வோம், நாங்கள் கொடுப்போம்னு சொல்றத இவங்க கொடுக்க வேண்டியதானே நான் கேட்குறேன். நான் வந்து நான் முதலமைச்சர்கிட்ட சொல்றேன். முதலமைச்சர் செய்யணும். ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்தீங்களா, ஏன் நிப்பாட்டினீங்க? முதலமைச்சர் வந்து 2021, 22, 23 இல்லை கொடுத்தது அவங்க திருப்பி கொடுக்க வேண்டியதானே. முதலமைச்சர் கொடுக்க வேண்டியதானே. அடுத்து வேற அதாவது என்னன்னா, கீழடியை பொறுத்த மட்டும் அது டெக்னிக்கல் சப்போர்ட் இல்லைன்னு கருத்தை சொல்றாங்க. டெக்னிக்கல் சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்க. அது என்னங்கிறத நானும் போய் பார்த்துட்டு, கீழடியை பார்த்துட்டு, அது எதுவும் அதில் இருந்தால் மத்திய அரசை நான் நிச்சயமாக வலியுறுத்துவேன். அதாவது தமிழனுடைய பண்பாடு, கலாச்சாரம், தொன்மையை வந்து பாரத பிரதமர் எந்த நாட்டுக்கெல்லாம் போகிறாரோ எல்லா இடங்களையும் அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், திருக்குறளை 63 மொழிகளில் மொழிபெயர்த்துறாங்க. அதே மாதிரி பனாரஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு தனி சேர் இருக்கையே வாங்கி கொடுத்துருக்குறாங்க தமிழுக்காக. இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து தமிழருடைய பெருமையும் கலாச்சாரத்தையும் பரப்புதில் வந்து பிரைம் மினிஸ்டர் எங்கேயுமே தயங்குறதில்லை. கீழடியை பொறுத்த மட்டும் அது என்னங்கிறத பார்த்துட்டு, அதில் எந்த டெக்னிக்கல் சப்போர்ட் என்னங்கிற நானே இப்போ போய் பார்த்துட்டு மத்திய அரசுக்கு அதை நான் நிச்சயமாக வலியுறுத்துவேன். என்னன்னா 3 பேஸுக்கு ஏசை நடக்குது. 10 பேஸ்ல 3 பேஸ் ஏசை நடக்குது. ஏசை நடத்தின 3 பேஸ்ல எடுக்கப்பட்ட பொருளுக்கு தான் கொண்டு பண்ணிருக்காங்க. அதெல்லாம் ஏசையே நினைச்சிட்டாங்கன்னா அமெரிக்கால மியாமில ரேடியோ கார்பன் டேட்டிங் கொடுத்து அங்க இருந்து அதுல ஒரு 2 பொருள் வந்து கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்க மத்திய அரசே அனுப்பி வாங்கின ரிப்போர்ட் தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, நான் இப்போ என்ன சொல்றேன்னா, அதாவது தவறு ரைட்டுன்னு சொல்றதுக்கு இல்லை, அவங்க சொல்ற இஷ்யூஸ் என்னங்கிறத நான் பார்க்கணும். பார்த்துக்கிட்டு நானே போய் பார்த்து இல்லை, சரி புரியுது, எனக்கு புரியுது. அது என்னன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் மத்திய அரசு இல்ல, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அது என்னன்னு பார்த்துட்டு அதுக்குள்ள நடவடிக்கை நான் மேற்கொள்றேன். மத்திய அரசு தேசிய கூட்டுறவு நிலையத்தில் நடந்த கொள்முதலுக்கு 230 கோடி பாக்கி வச்சிருக்கு. நெல்லை மாவட்டத்தில் 37 கோடி ரூபாய் பாக்கி இருக்குது விவசாயிகள் சொல்றாங்க. ஒரு 60 நாள் ஆச்சு. கிசான் சாப்பிட்டு ஜனவரி முடிஞ்சிச்சு, 3 மாசம் முடிஞ்சிச்சு. இல்ல, அதாவது டிஎன்சிஎஸ்சி வந்து தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சிவில் சப்ளை தான் அவங்க தான் பண்ணணும். அதை அதில் வந்து பிஆர் பாண்டியனே போராட்டம் நடத்தியிருக்காரு. அவருடைய விவசாய சங்க தலைவர் நீங்கள் திருவாரூரில் பார்த்தீங்கன்னா போராட்டமே நடத்தியிருக்காங்க. அது தமிழ்நாடு அரசாங்கம் தான் கொடுக்கணும். அது
இவங்க எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசாங்கம் மத்திய அரசு. தேசிய நிர்வாக கூட்டம் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம அதிகாரிகள் மத்திய அரசு தான் தரணும்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அந்த ஃபண்டு வராம ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. நம்ம மாவட்டத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் அதுல இருந்து மத்திய அரசு ஒரு நிதியை கொடுக்கும். அந்த நிதியை வச்சு இவங்க கொள்முதல் பண்ணுவாங்க. இதுல வந்து பிரிச்சு இது எங்களுக்குள்ளது, இது நுப்ராதிக்குள்ளது, இது ஆல்வினுக்குள்ளது அப்படின்னு பிரிச்சு பார்க்க மாட்டாங்க. கொள்முதல் பண்றது தமிழ்நாடு அரசாங்கம். தமிழ்நாடு அரசாங்கம் தான் அதுக்கு முழு பொறுப்பு. மத்திய அரசு பணம் தருதா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம். தரலைங்கிறத சொல்லலாமே தவிர இந்த பணத்தை கொடுக்க வேண்டிய முழு பொறுப்பு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இருக்கு. தமிழ்நாடு அரசு கொடுக்கணும். அது வந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு கரீப் கல்யாண் யோஜனையில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை எல்லா பொருளும் வந்துட்டு தான் 2028 வரைக்கும் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கு. நம்ம மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் பாளையங்கோட்டை யூனியன் மட்டும்தான் மத்திய அரசோட நெல்முழுவில் இருக்கிறாங்க. அப்போ இந்த விவசாயிகள் மத்திய அரசு கொடுத்தா பணம் தரமாட்டான், ஏற்கனவே ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லி விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இருந்தாலும் மத்திய அரசு பணம் கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுத்தாங்க. ஆனாலும் இப்போ 60 நாட்களோட பணம் தராமல் வழி. இல்லை நீங்கள் சொல்கிறது எனக்கு புதுசாக இருக்குது. மத்திய அரசு அம்பாசமுத்திரத்துக்கு தனியாக இருக்குது. மாவட்டத்தில் இருக்கிற அம்பாசமுத்திரம் யூனியனும் பாளையங்கோட்டை யூனியன் கொடுக்க வந்து மத்திய அரசோட தேசிய கூட்டுறவு இளைஞர் அதான் நம்ம மாவட்டத்தில் மட்டும் 37 வேற அடுத்து மதவாதம் இருக்கிற இடத்துல அதிமுக இருக்காது அப்படின்னு சொல்லி சலனமான ஒரு கூட்டணி கேள்வி கேட்டதுக்கு ராஜேந்திர பாலாஜி பதில் சொல்லியிருக்கிறார். மதவாதம் இருக்கிற இடத்துல அதிமுக இருக்காது, இன்னும் இந்த கூட்டணி வந்து ஒரு நெருடலோட தொடருது அப்படின்னு. வேற எங்க மதவாதம் இருக்கு? வேற எங்கேயாவது மதவாதம் இருக்கா? இல்ல இல்ல அவரு சொன்ன கருத்து, அவரு சொன்ன நல்ல கருத்து தான். அவரு சொன்ன கருத்து நல்ல கருத்து. எங்கேயுமே மதவாதம் இருக்கவே கூடாது. ஒரு மதத்தை நம்பி யாரும் ஆட்சிக்கு வர முடியாது. ஒரு மதத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இன்னொரு மதத்துக்கு எதிர்த்துட்டும் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்படி இப்ப யார் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். எங்க எங்க என்ன யார் இணைஞ்சிருக்காங்க? அதாவது தேர்தல் நெருங்கும் போது இப்போ உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை. ஆமா ஆமா சரிதான். இந்தியாவில் எல்லாமே இந்து தானே. இந்தியாவில் பிறந்த எல்லாருமே இந்து தானே. அதில் ஒன்று ஹிந்து மதம் இல்ல. ஹிந்து மதம்னு எங்கேயாவது இருக்குதா? ஹிந்து ஒரு மதம்னு எங்கேயாவது இருக்குமா? இது ஒரு பண்பாடு, ஒரு வழிமுறை. அதாவது வலிமையான கூட்டணி, வலிமை இல்லாத கூட்டணிங்கிறது இப்போ ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். அந்த ஆசையினுடைய வெளிப்பாட்டில் அவர் சொல்லியிருக்கார். ஒவ்வொரு மனிதனுடைய தைரியம், பலம், பலவீனம் அது அவருக்கு மட்டும்தான் எனக்கு தெரியும். மக்கள் தேர்ந்தெடுத்த பிறகு, வாக்களித்த பிறகுதான் அதெல்லாம் சொல்ல முடியும். அதாவது எல்லா மாவட்டத்திலையும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் சொல்லியிருக்கிறோம். கிட்டத்தட்ட மொத்தத்தில் அவங்க ஒரு 4 லட்சம் பேர்கிட்ட எதிர்பார்க்குறோம். பொதுவாக ஒரு ஆளுங்கட்சி
எதிர்கட்சி செய்கிற எல்லா காரியங்களையும் எதிர்த்து தான் இருக்கும். ஆளுங்கட்சிக்காரங்க இப்போ முதலமைச்சர் வராங்கன்னா எல்லா இடத்துலையும் கொடி கட்டுவாங்க, போலீஸ்காரன் ஒன்றுமே கண்டிட மாட்டாங்க. எதிர்கட்சி தலைவர் வரும்போது கொடி கட்டக்கூடாதும்பாங்க, பேனர் வைக்கக்கூடாதும்பாங்க. அதே மாதிரி உள்ள எல்லா வேலையிலையும் அவங்க ஆளுங்கட்சி தரப்பில் பண்ணிட்டு இருக்காங்க. அரசியல் சாராத மாநாடு அரசியல் சாராத அது அவங்களுக்கு எதுனா இது ஒரு பிஜேபிக்கு சப்போர்ட்டாக இருக்கும், பலமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க. இது வந்து எல்லாரும் கலந்து கொள்ளலாம். இந்த மாநாட்டில் வந்து முருக பக்தர்கள் மாநாடு திமுகவை சேர்ந்தவளாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் சேர்ந்தவளாக இருந்தாலும் சரி, எல்லாரும் கலந்து கொள்ளலாம். சீட்டையும் வந்து எங்களால போன மாதிரி எங்களுக்கு தேவையானதை கேட்டு பெறணும். கூட்டணி வந்து ஒரு நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன், திமுக கூட்டணி எங்கள் கூட்டணியை பற்றி பேசும்போது சொன்னேன், திமுக தனியாக நிற்க தயாரா? இப்போ சொல்ல, திமுக தனியாக நிற்க தயாரா? அதான் என்னுடைய